கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற நம்முடைய வெப்சைட்டில் ப்ரீமியம் குவாலிட்டியான டாய்ஸை விலை குறைவாக கொடுத்தோம். ஆனால் டாய்ஸ் மட்டும் போதுமா? புத்தகங்கள், அதுவும் யூகே, யூஎஸ் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து ரொம்ப சூப்பரான புத்தகங்கள், அதை ப்ரீ லவ்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விலை குறைவாக கிட்ஸ் பெஸ்ட்டில் கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம வெப்சைட்டில் அடிக்கடி போட்டுட்டு இருக்க முடியாதனால வாட்ஸ்அப்புக்கு தனியாக அதுக்கான ஒரு கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டியில் என்னென்ன புத்தகங்கள் வருதோ, இன்னும் ஒரு 5 தினங்களில் அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் நம்ம சார்ட் பண்ணி சீக்கிரமாக போடுவோம். ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ், பப்பட் புக்காக இருக்கட்டும், போர்ட் புக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி புக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரேரான, ரொம்ப சூப்பர்பான ப்ரீலவ்டு புக்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வேணும், அதுக்கான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்ட்டுக்கான ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரியார் அவர்களை பற்றியான அரசியலும் அவருக்கான வழித்தோன்றல்கள், இல்லை அவரை பற்றி ரொம்ப பெரிய அளவில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் கூட்டத்தினுடைய சர்ச்சை தான். அரசியலில் சர்ச்சைகள் இருக்கலாம், ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் சர்ச்சைகள் மட்டும்தான் அரசியல் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற உண்மையும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ வரக்கூடிய பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அது என்ன விக்கி, சர்ச்சைகள் தான் அரசியலாக மாற்றப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. என்ன சர்ச்சைகள் அரசியலாக மாற்றப்படுகிறது? ஃபர்ஸ்ட் சர்ச்சை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அப்படிங்கிற பெயர் மட்டும் சொன்னால் போதாது. எத்தனை முறை நீங்கள் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை சொல்கிறீங்க? அதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளுடைய பெயரை சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைத்தரும். அம்பேத்கர் பெயரை சொல்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அவங்க இந்த மாதிரியான நேரு அம்பேத்கர் அவர்களை சாட்டையால் அடிக்கிற மாதிரியான கார்ட்டூன் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார், நான் வேணா ஒரு 1000 முறை அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணாமலை அவர்கள் அதற்கான பதிலடியாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இந்த பதிலடி அப்படின்னு சொல்றத பிஜேபி விசிகா இல்லாட்டி பிஜேபி டிஎம்கே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அம்பேத்கர் வெர்சஸ் அரசியல் அப்படின்னு சொல்லி பாருங்க. அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடு, இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய இன்னொரு வீடியோ ரொம்ப வைரல். எப்பவுமே பெருமைப்படுத்த பேசுறாங்க, அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே பெருமைப்படுத்துறாங்க. உண்மைதான். அப்ப அவருடைய அலிப்பூர் சாலையில் அம்பேத்கர் வாழ்ந்த இடத்துல இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் தான் கட்டிருக்கு. அதே மாதிரி அம்பேத்கருடைய உடல் மும்பைல அந்த அரபிக்கடல் ஓரத்துல எரியூட்ட பெற்று அவருடைய சாம்பல் தான் வச்சிருக்காங்க. அந்த நினைவிடம் ரொம்ப சின்ன இடமா இருந்தது, அதை இன்னைக்கு விரிவாக்கம் செய்யறாங்க. அம்பேத்கருக்கு நினைவிடங்கள் எடுப்பாங்க. லண்டன்ல ஒரு தங்கி படிச்ச இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி அதை அம்பேத்கர் நினைவிடம் மாற்றி இருக்காங்க. இதெல்லாம் பாராட்டுதற்குரியது. பாஜக அம்பேத்கருக்கு ரொம்ப பெரிய அளவில் மரியாதை செலுத்துறாங்க. அவங்க அம்பேத்கர் அவர்களுக்கான நினைவிடம் அமைப்பதாக இருக்கட்டும், அவருடைய அஸ்தியை பாதுகாத்ததாக இருக்கட்டும், அதற்கான நினைவு மண்டபத்தை அமைத்ததாக இருக்கட்டும், அவர் வாழ்ந்த இடத்தை புனரமைத்ததாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பிஜேபி அம்பேத்கருக்காக செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே காங்கிரஸ் செய்ய தவறியது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் என்ன, ஐடியாலஜி பேஸ்டில் அம்பேத்கர் அவர்களை எவ்வளவு தூரம் பிஜேபி உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அதில் தான் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது. கொள்கை முரண்பாடுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வருதே தவிர மீதம் இருக்கும் எல்லா இடங்களிலும் பிஜேபி அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை கொடுக்கிறார். இதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1000 முறை அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் 1000 முறை அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் மலர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே இரட்டை கோவலை நீக்கப்பட வேண்டுமா? ஆமாம், நானும் வரேன், உங்கள் கூட உட்கார்ந்து போராடுறேன். அதே மாதிரி ஆதிக்கம் நிறைந்த பிறப்பால் மட்டும் ஒருத்தவங்க அரசியலை சாதித்து விட முடியும் அப்படின்னு சொல்றது அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? ஜனநாயக முறை ஒன்று இருக்குல்ல. இதே மாதிரி அம்பேத்கர் சொன்ன பல விஷயங்கள் இருக்கு. அதை இந்த தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கான அந்த போராட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால், அவர் 1000 முறை அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் நடக்கிறது என்றால் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வேண்டும். அந்த கூட்டத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அம்பேத்கர் அவர்கள் பேசின அரசியல் இங்கே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ சொல்லக்கூடிய பெரியார் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் பெரிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துக்கான அரசியலை பற்றி பேசினாங்க. காலங்கள் ரொம்ப ஸ்பீடாக மாறுது. அந்த காலத்தில் அம்பேத்கர் அவர்கள் பயணம் செய்த ஒரு பஸ்லையோ ஒரு ஃப்ளைட்டையோ இப்போ நம்ம அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதை விட பல மடங்கு ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு இடமாக நம்ம மாறிவிட்டோம். நம்முடைய விஞ்ஞானம் மாறிடுச்சு. ஆனால் என்ன, அதே பழமையான அரசியலும் இப்போதும் பேசி வருகிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ பெரிய முரண்பாடுகள் இருக்குது. அவர் அந்த ஸ்பீடில் தான் அவர் நடந்து போனார், அந்த ஸ்பீடில் தான் அவர் பறந்தார் அப்படின்னு சொல்கிறதும், இந்த ஸ்பீடில் தான் நான் பறப்பேன், அம்பேத்கர் அவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். காலத்துக்கு ஏற்றபடி நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், நம்முடைய வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கொண்டோம். ஆனால் காலத்துக்கு ஏற்றபடி இந்த அரசியல் மாறியதா அப்படின்னு கேட்டால், பழைய அரசியலை வச்சதே இன்னும் அரசியல் கோட்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம மீது புகுத்தப்படுகிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா?
பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து பெரியார் அவர்கள் பேசினார். உண்மையிலேயே உண்மைதான், நிறைய பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து பெரியார் அவர்கள் பேசினார். ஆனால் இன்னைக்கு ஆண்களுக்கு அதே மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்கே. கடைசியாக நடந்த ஒரு தற்கொலை எல்லாருமே படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பெண் ஆண் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். பெண் வந்து ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர், பெண்ணும் பெண்ணினுடைய அம்மாவும் பெரிய அளவில் டார்ச்சர் மருமகனை. அப்படி இருக்கிற நேரத்தில் பெண்ணை வந்து ரொம்ப பெரிய அளவில் கொடுமைப்படுத்துவதாகவும் வரதட்சணை கொடுமைப்படுத்துவதாகவும் சொல்லி பொய்கேசை போட்டு அந்த மனுஷனை அல்லோல்படுத்தி அவருடைய எல்லா ஒட்டுமொத்தமான சொத்தை வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, லைவாக ஒரு 1-1.5 மணி நேரம் பேசி அவர் என்ன செஞ்சிடறாரு, செத்துறாரு, தற்கொலை பண்ணிக்கிறார். இங்கே ஆண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுவதா இல்லை இது பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுவதா அப்படின்னு கேட்டால் இன்னும் பல இடங்களிலும் பெண் அடிமைத்தனம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி பேரலாக வேறொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆண்கள் இங்கே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இல்லாட்டி ஆண்களுக்கு எதிரான சட்டங்கள் ரொம்ப கொடூரமாக இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய பார்வையாக இருக்கட்டும் ரொம்ப கூடுதலாக இருக்கு. அப்போ இதையும் எதிர்த்து போராட வேண்டிய சமகாலத்தில் நாம் இருக்கோம். பெரியாரை மட்டும் போற்றினால், பெரியாரை மட்டும் பேசினால் சரியா, இல்லை பெரியாருடன் சேர்ந்து சமகால அரசியலும் பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களின் இந்த குறிப்பு தமிழ்நாட்டின் இன்றைய நிலையை தெளிவாக எடுத்து கூறுகிறது. கொள்கைகள் பேசும் ஆட்சிகளில் கூட யதார்த்த நிலைமை வேதனையாக உள்ளது. தோழர் குறிப்பிட்டது போல் ஆணவ படுகொலை தொடங்கி அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்களுடைய ட்வீட். இங்கே தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கும், ஆனால் நம்ம ஊர்லேயே இப்போ ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற அந்த கேள்வியை பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்குறாங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி இன்னொரு விமர்சனமும் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் விடுதலை 2 அப்படிங்கிற தமிழ் படத்தை பற்றி ரொம்ப பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனத்தை பற்றி சீமானவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொன்னோடனே சீமானவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் கோபம் வந்துருச்சு. என்ன தத்துவம் அந்த இடதுசாரி தோழர்கிட்ட கேளுங்க, உங்க தத்துவம் என்னன்னு கேளுங்க. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினை இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் ரெண்டு ஒண்ணு நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? கம்யூனிசத்தினுடைய அந்த சித்தாந்தத்தை சொல்லுங்க, அவங்க ஃபாலோ பண்ற சித்தாந்தத்தை சொல்லுங்க. எங்க புரட்சியாளர் ஸ்டாலினும் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலினும் ஒன்றுதான் நினைப்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிசமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஜோசப் ஸ்டாலினும் கருணாநிதி அவர்களுடைய மகனான ஸ்டாலின் அவர்களும் ஒன்றுதானா? இரண்டும் பெயர் மட்டும் வச்சா ஒன்றாயிர முடியுமா? அதனுடைய கோட்பாடுகள் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இது எல்லாத்தையும் தெரிந்த பிறகு அவங்க அவங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லட்டும். சித்தாந்தமே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு குரூப்னா அது இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் குரூப் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 25 கோடி ரூபா டீல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி பலவிதமான புரளிகள் வந்தது கம்யூனிஸ்ட் வர்சஸ் திமுக அப்படிங்கிறதுல. அந்த புரளிகள் எல்லாம் இப்போது உண்மையோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் மனிதர்கள் இருக்காங்க என்றால் இப்போதைய கம்யூனிசம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் அதற்கான பதிலும் சொல்லலாம். ஸோ ஓவராலாக உலக நாடுகளில் கம்யூனிசம் அப்படிங்கிறது தோற்றுப்போன ஒரு சித்தாந்தமாக இருக்கும்போது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கம்யூனிசத்துக்காக சில நபர்கள் இருக்காங்க, வெகு சில நபர்கள் தான் இருக்காங்க உண்மையான கம்யூனிசத்தை போற்றக்கூடிய நபர்கள். அதே நேரத்தில் அந்த கம்யூனிசம் அழிக்கப்படவில்லை, தானாக அழிந்து வருகிறது என்கிற உண்மையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சீமான் அவர்களிடம் வேறொரு கேள்வி கேட்கப்படுது. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே. பிறப்பால் இங்கே இவருடைய மகன் இவர் சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறதான சனாதானம். அப்படின்னா இங்கே சனாதானமாக இருப்பது திமுக மாடல் தானே, இந்த திராவிட மாடல் தானே. அப்படி இல்லைன்னா முக்கியமான நபர்கள் இருக்காங்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட சூப்பராக உழைத்த நபர்கள் இருக்காங்க திமுகவுக்கு. துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், கே.என். நேரு அவர்களாக இருக்கட்டும், ஏன் சேகர் பாபு அவர்கள், ஏன் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்க எல்லாருமே நல்லா உழைச்சிட்டு இருக்காங்களே. அதை விட கூடுதலாக என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைத்து விட்டார், அவருக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறத இன்றைக்கும் பலவிதமான விமர்சனங்கள் வைத்து தான் வருகிறார்கள். அதில் திமுகவும் இப்போது அதற்கான விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறதுலாம் கிடையாது. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அடுத்ததாக முதல்வர் கேண்டிடேட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அப்படிங்கிறதுக்கான முகம் இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பரப்புரை எல்லாமே செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அதிமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் எம்ஜிஆர் சிலை முன் யார் நிற்பது என்ற போட்டியால் சட்டை பிடித்து கொண்டு அடி போட்டுக்கொண்ட சண்டை போட்டுக்கொண்ட அதிமுக நிர்வாகிகள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதிமுகக்கே அசிங்கம். நான் சொன்ன மாதிரி நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முந்தானத்தோ அவங்களுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போது பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தூங்கி வழிந்தார். அது எந்த அளவுக்கு பெரிய அவமானமோ அந்த அளவுக்கு அவமானம் இந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் அவங்களுடைய எம்ஜிஆர் முக்கியமான தலைவர் பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு சர்ச்சையாக ஓடிச்சு. பாரத ரத்னா தானே தவிர இது அதிமுகவினுடைய ரத்னா கிடையாது எம்ஜிஆர் அவர்கள், அவரை பற்றி யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்த அந்த டயலாக் ரொம்ப வைரலாக இருந்துச்சு.
ஸோ அப்படிப்பட்ட அதிமுகக்குள்ளேயே இப்படி ஒரு சண்டையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களுடைய சண்டை. குப்பைகள் சேகரிப்பதில் முறைகேடு, திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம். நகராட்சி தலைவர் அவர் திமுக எதிரே நின்று கோஷங்களை எழுப்பி உள்ளிருப்பு போராட்டம். திமுக காங்கிரஸ் அவ்வளோதான், சிம்பிளா சொல்லப்போனா லட்சக்கணக்கான பணத்தை அடிக்கிறாங்கயா இவங்க சரியா இல்லை அப்படின்னு சொல்லி உள்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயமும் இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக அரசியல் சதுரங்கத்தில் 2026க்கான அரசியல் ரொம்ப பெரிய ஒரு களமாக மாறி வருகிறது. அதற்கான அப் டு டேட் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான ப்ரீமியம் குவாலிட்டி டாய்ஸ் விலை குறைவாக கிட்ஸ் பெஸ்டிலேருந்து வாங்கலாம். ஆனால் கிட்ஸ் பெஸ்டியில் மறுபடியும் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ப்ரீ லவ்டு புக்ஸ். யூஸ்டு புக்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடிய புக்ஸ் விலை குறைவாக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதற்கான வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1-2 புக்கு தான் வரும். அது வந்து புக் பண்ணால் மட்டும்தான் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு கொடுத்து விட முடியுமே தவிர இன்னும் 1 வாரம் எடுக்கும் அது வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான அந்த லிஸ்ட் எடுப்பதற்காகத்தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.